வடகிழக்கு டெல்லியில் இருக்கிற பஜன்புரா அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சிவம் அப்படின்ற 18 வயது நேர்ந்த ஒரு சிறுவன் 12ஆம் வகுப்பும் அந்த சமயத்தில் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவனுடைய தம்பி அண்ணா சச்சின் அப்படின்ற 15 வயது சிறுவனும் அதே ஸ்கூலில் தான் 10ஆம் வகுப்பும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த 2 பேருக்குமே போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால தங்களுடைய படிப்பில் ரொம்பவே தீவிரமாக அவர்கள் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்த சமயம் அது. ஆனால் இந்த 2 பேருமே கடைசியாக பிப்ரவரி 3, 2020 வாக்கில் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கே போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த சிறுவர்கள் 2 பேருமே பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை. இதனால் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த ஆசிரியர்கள் ஏன் இவர்கள் 2 பேரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கெல்லாம் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் மொபைல் சுவிட்ச் ஆஃப் தான் வந்திருக்கு. இதனால் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாருனா நேரடியாக அந்த சிவம் அப்படின்ற சிறுவனுடைய வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீடு பூட்டினபடி இருந்திருக்கு. அக்கம் பக்கத்துலேயும் கேட்கும்போது எங்கே போனாங்கன்னு தெரியல, கால் பண்ணி பார்த்தாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃப் தான் இருக்குது, வீடும் நீண்ட நாட்களாக தான் பூட்டியிருக்கு அப்படின்னு சொன்னதுமே அந்த ஆசிரியர் வேறு எதுவுமே பண்ண முடியாமல் அங்கிருந்து ரிட்டர்ன் ஸ்கூலுக்கு போயிருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த சிறுவர்கள் 10 நாள் ஆகியுமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை. இறுதியாக 10 நாட்கள் கழித்து சரியாக பிப்ரவரி 12, 2020 வாக்கில் அந்த 2 சிறுவர்களுடைய வீடும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கு. அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாழ்ந்து கொண்டு இருந்த கிஷோரிலால் காலை எழுந்ததுமே ஒரு வினோதமான ஸ்மெல் எங்கேருந்தோ அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நுகர்ந்து இருந்திருக்காரு. இதனால் தொடர்ந்து தன்னுடைய வீடுகளில் ஏதாவது இறந்து கிடக்குதோ, ஏதாவது எலி செத்து கிடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துருந்துருக்காரு. மாடிக்கு போயிட்டு பறவைகள் ஏதாவது இங்கே வந்து போட்டிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துருந்துருக்காரு. ஆனால் எதுவுமே அவருடைய கண்ணுக்கு தென்படவே இல்லை. அப்போ தான் அந்த வாசனை எங்கிருந்து வருது அப்படிங்கிறத நுகர்ந்தபடியே மாடிப்படியெல்லாம் கீழே இறங்கி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்ட வந்து நின்று இருந்திருக்காரு. அப்போதான் அந்த பூட்டி இருக்கிற 2 சிறுவர்களுடைய வீட்டில் இருந்து தான் இந்த ஸ்மெல் வருது அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள்கிட்டையும் இதை பற்றி தெரிவிக்கிறாரு. அவர்களும் இந்த ஸ்மெல் ஏதோ வினோதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்திருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து பூட்டி இருக்கிற வீட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த வீட்டோடைய ஃபேன் மட்டும் ஓடுதே தவிர எந்த ஒரு லைட்டுமே எரியவே இல்லை. அதே சமயம் அந்த வீட்டோடைய ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மூடினபடி தான் இருக்குது. இதனால் தங்கக்கிட்ட இருக்கிற செல்ஃபோனுடைய டார்ச் லைட்டை பயன்படுத்தி அந்த வீட்டோடைய ஜன்னல்கள் எல்லாமே திறக்கப்படுது. மேற்கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதே சமயம் அந்த வீட்டில் இருக்கிற டியூப் லைட், பல்ப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கழட்டி வைக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. தொடர்ந்து அந்த வீட்டோடைய ரூமை திறந்ததும் தான் பயங்கரமான ஒரு ஸ்மெல் வருது. மேற்கொண்டு அந்த வீட்டோடைய கட்டிலுக்கு பக்கத்தில் 2 பேர் படுத்த நிலையில் போர்வையால் போத்தினபடி இருந்திருக்கு. அந்த போர்வையை விளக்கிட்டு பார்க்கும்போது தான் 2 பேருடைய சடலம், அதாவது அந்த சிறுவர்களுடைய அம்மா அப்பாவுடைய சடலம் பயங்கரமாக டீகம்போஸ் ஆன நிலையில் அந்த இடத்துல இருந்து மீட்டெடுக்கப்படுது. மருத்துவ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அந்த அழுகிய உடல்களை தூக்குற சமயத்தில் அந்த உடலில் இருந்து புழுக்கள்லாம் காணப்பட்டிருந்திருக்கு. சில இடங்களில் பொல பொலன்னு கொட்டவும் செஞ்சிருந்திருக்கு. தொடர்ந்து இன்னொரு ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது தான் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கிற சிவம் மற்றும் சச்சினுடைய உடலும் அந்த இடத்துல இருந்து அதே கண்டிஷனில் கிடச்சிருந்திருக்கு. மேற்கொண்டு இன்னொரு ரூமை செக் பண்ணி பார்த்ததில் இந்த சிறுவர்களுடைய தங்கையான 12 வயது நேர்ந்த கோமல் அப்படின்ற சிறுமியோடைய சடலத்தையும் அந்த இடத்துல இருந்து அதே கண்டிஷனில் தான் மீட்டு எடுக்கிறாங்க. இந்த சடலத்தை பார்க்கும்போது இறந்து போய் 10 நாட்கள் கிட்ட இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சதுமே இவங்களுடைய சொந்தக்காரங்களாம் ஏன் வந்து இவங்களை தேடவே இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகமும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு அந்த குடும்பத்தார்களுக்கு என்ன தான் நடந்துச்சு, போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2020 வடக்கு டெல்லியை ரொம்பவே உலுக்கிய ஒரு மர்மமான ரொம்பவும் கொடூரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்டில் 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம்பவம் நடப்பதற்கு 20 வருடத்திற்கு முன்னாடி பீகார் மாநிலத்தில் இருந்து தான் சம்பு சௌத்ரி அப்படின்றவருடைய குடும்பத்தார்கள் டெல்லிக்கு பிழைப்புக்காக வந்து அங்கேயே தங்கி இருந்திருக்காங்க, செட்டில் ஆகியிருந்திருக்காங்க.
இந்த சம்பு சௌத்ரி அப்படின்றவருக்கு 45 வயதாகுது. அவங்களுடைய மனைவியான சுனிதா சௌத்ரி அப்படிங்கிறவங்களுக்கு 40 வயதாகுது. இவங்களுடைய 3 பிள்ளைகள் தான். சிவம் அப்படின்ற 18 வயதில் இருந்த சிறுவன், அவன் தான் அந்த 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னொரு சிறுவனான சச்சின் அப்படின்றவன் 15 வயதாகுது, அவன் 10ஆம் வகுப்பும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதே சமயம் கோமல் அப்படின்ற சிறுமி, அந்த சிறுமிக்கு அந்த சமயத்தில் 12 வயதாகுது, அவங்க 7ஆம் வகுப்பும் படிச்சுக்கிட்டு இருந்த சமயம் அது. 8 மாதத்துக்கு முன்னாடி தான் கொலை சம்பவம் நடந்த வீட்டுக்கு வாடகைக்கு குடியேறி இருந்திருக்காங்க. இவங்களுடைய வீடு பஜன்புராவில் லட்சுமி நகர் அப்படின்ற பகுதியில் ஸ்ட்ரீட் நம்பர் 10 சி பிளாக்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் போலீஸ் அதிகாரிகள் விசாரித்ததில் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு மேலே இவர்கள் யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பிப்ரவரி 3ஆம் தேதி அந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லி விசாரித்ததில் சுனிதா சௌத்ரி மட்டும் வீட்டில் இருந்தாங்க. அவங்களுடைய கடைசி பிள்ளையான கோமல் அப்படின்ற அந்த 12 வயதில் இருந்த சிறுமிக்கு பள்ளிக்கூடம் அன்னைக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் அவங்க எப்போதும் செல்லக்கூடிய டியூஷன் சென்டருக்கு போனாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. தொடர்ந்து சச்சின் மற்றும் சிவம் படிக்கிற ஸ்கூல்லையும் போலீஸ் அதிகாரிகள் விசாரித்ததில் பிப்ரவரி 3ஆம் தேதி பள்ளிக்கூடம் விட்டதுக்கு பிறகுதான், அதாவது ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் பள்ளிக்கூடத்தில் இருந்தே அவங்க கிளம்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் தெரிய வருது. போலீஸ் அதிகாரிகள் டியூஷன் சென்டரில் விசாரித்ததுலையும் அந்த சிறுமியான 12 வயதில் இருந்த கோமலும் 3:30 மணிக்கு மேலெலாம் வீட்டுக்கு கிளம்பி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மதியத்துக்கு மேலே இருந்து இரவு நேரத்துக்குள்ளே தான் இந்த கொலை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்து இருந்திருக்காங்க. தொடர்ந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுது. அது கூடவே அவங்களுடைய தலையில் பயங்கரமான காயம் ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த காயத்தின் மூலியமாக அதிகப்படியான அளவுக்கு ரத்தம் வெளியேறியதுனால தான் இவர்கள் 5 பேருமே கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் அந்த ரிப்போர்ட்டில் இருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த குடும்பத்தார்களுடைய சொந்தக்காரங்களை பற்றி விசாரணை பண்ணும்போது அவர்களுக்கும் இவர்கள் என்ன ஆனாங்க ஏதானாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே தெரியல. மேற்கொண்டு கால் பண்ணி பார்த்ததாகவும் மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததாகவும் பெருசாக அதை எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. இதனால் இறந்து போன சௌத்ரி கடைசியாக யார்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் டீட்டெயில்ஸை எடுத்து செக் பண்ணி பார்த்ததில் அவருடைய அக்கா மகனான பிரபுநாத் அப்படின்றவர் கூட தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக பிரபுநாத்தை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது என்னுடைய மாமா ஹெல்மெட்டை வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார், அதனால தான் அவர் கால் பண்ணார், நானும் வீட்டுக்கு போயிட்டு ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு தகவலை பிரபுநாத் கொடுத்துருந்துருக்காரு. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் அந்த ஏரியாவிலையும் அந்த சம்பவம் நடந்த வீட்டுக்கு வெளியிலையும் இருந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்த்தபோது சரியாக 3:43 மணி வாக்கில் கோமல் அப்படின்ற அந்த சிறுமி வீட்டுக்குள்ளே வந்திருந்திருக்காங்க. அதன் பிறகு செக் பண்ணி பார்த்ததில் 6 மணிக்கு சச்சினும் 6:30 மணிக்கு சிவமும் வந்து இருந்திருக்காங்க. இறுதியாக 10:45 மணி வாக்கில் தான் சிவம் சௌத்ரி வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்திருக்காரு. மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் மதிய நேரங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருந்த சமயத்தில் தான் சரியாக 2:30 மணி வாக்கில், அதாவது கோமல் அப்படின்ற அந்த சிறுமி வீட்டுக்கு வருவதற்கு 1.25 மணி நேரத்துக்கு முன்னாடியே சிவம் சௌத்ரிக்கு கால் பண்ண பிரபுநாத் அப்படின்றவன் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தெரிஞ்சிருந்திருக்கு. அதே சமயம் அவன் வீட்டை விட்டு அடுத்ததான் 5 மணி நேரம் கழித்து தான் வெளியில் வந்திருக்கான். அதாவது அந்த சிறுவர் சிறுமிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கு பிறகு தான் இவன் வெளியிலேயே வந்து இருந்திருக்கான். அதன் பிறகு அவனுடைய ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்த்ததில் வீட்டை விட்டு வெளியில் வந்த 3வது நிமிஷத்துலேயே சம்பு சௌத்ரிக்கு கால் பண்ணி இருந்திருக்கான். இறுதியாக 10:45 மணி வாக்கில் சம்பு சௌத்ரி வீட்டுக்கு வந்தார்ல, அந்த சமயத்திலையும் இந்த பிரபுநாத் அவர் கூட தான் வந்திருந்திருக்கான். அதன் பிறகு 11 மணி வாக்கில் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருந்திருக்கான். இவன் வந்துட்டு போன டைமிங் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இவன் தான் இந்த கொலைகள்லாம் பண்ணியிருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவன் மேலே எழ ஆரம்பித்ததுமே உடனடியாக அவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைச்ச எல்லா எவிடன்ஸுமே அவன்கிட்ட சொல்லி நீ தான் இந்த கொலைகளை பண்ண அப்படின்னு சொல்லும்போது நான் இதை பண்ணலை அப்படின்னு நிராகரித்து அவன் எதுக்காக அந்த வீட்டுக்கு போனான் அப்படின்ற காரணங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். ஆனால் போலீஸ் அதிகாரிகள் இறுதியாக அவன்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையெல்லாம் நடத்தும் போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அவன் ஒத்துக்கொள்ளவும் செஞ்சுருந்திருக்கான். சம்பவம் நடந்த நாளான பிப்ரவரி 3, 2020 வாக்கில் 2:30 மணி வாக்கில் இவன் வீட்டுக்குள்ளே வந்திருந்திருக்கான். அந்த சமயத்தில் சம்பு சௌத்ரியோடைய மனைவியான சுனிதா சௌத்ரி மட்டும் வீட்டில் இருந்திருக்காங்க. மற்ற எல்லாருமே வெளியில் போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் சுனிதா சௌத்ரி இவனுக்கு காஃபி கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்திருந்த இரும்பு ராடை எடுத்து அவங்களுடைய தலையிலேயே பயங்கரமாக அடிச்சிருந்திருக்கான். அடித்ததும் அவங்க கத்திருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாயை பொத்திட்டு மறுபடியும் அந்த இரும்பு ராடாலேயே அவங்களுடைய
தலையிலே குத்தி இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் அவங்க மயக்கமடைய ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக அவங்க இறந்ததுக்கு பிறகு தரன்னு பெட்ரூம்க்கு இழுத்துட்டு போயிட்டு போர்வையால் போத்தி விட்டுருந்துருக்கான். எப்படியும் இவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே அடுத்தடுத்து வருவாங்க. அதனால் எல்லாருமே போட்டு தள்ளிடலாம், இது இப்படியே விட்டுட்டு போனால் கண்டிப்பாக நம்ம வெளியில் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரமாக காத்துக்கிட்டே இருந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் சரியாக 3:43 மணி வாக்கில் அந்த வீட்டுடைய காலிங் பெல் அடிச்சிருந்திருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே நடந்ததை வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது யாருமே பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லா ஜன்னலையும் சாத்தி இருந்திருக்கான். லைட்டு பல்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டி வச்சுருந்துருக்கான். அந்த வீட்டை ஒரு இருண்ட சூழ்நிலைக்கு மாற்றினதுக்கு பிறகு தான் அந்த வீட்டோடைய டோரையே திறந்துருந்துருக்கான். அந்த சமயத்தில் அந்த 12 வயது சிறுமியான கோமல் அப்படின்றவங்களும் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட இவன் என்ன பேசியிருந்திருக்கானா, நாம் 2 பேரும் ஒரு விளையாட்டு விளையாடலாமா, நான் இப்போ உன்னுடைய கண்ணை கட்டிடுவேன், நீ சரியாக உன்னுடைய பெட்ரூமுக்கு போயிட்டினா நீ கேட்குற எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஏற்கனவே இந்த பிரபுவை நல்லாவே தெரியும், நல்லா பழகக்கூடியவன் அப்படிங்கிறதுனால அந்த சிறுமியும் அவனை முழுவதுமாக நம்புகிறாங்க. அதன் பிறகு அந்த இருட்டான வீட்டுக்குள்ளே நுழைந்ததுமே அந்த சிறுமியோடைய அம்மாவுக்கு என்ன கதி நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் தான் அவங்களுடைய தலையிலையும் வந்து விழுந்திருந்திருக்கு. வலி தாங்க முடியாமல் அந்த சிறுமியும் அதே மாதிரி இறந்து போயிருந்திருக்காங்க. அவங்களையும் தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வேற ஒரு ரூமில் போட்டு துணியால் மூடி இருந்திருக்கான். அதன் பிறகு தான் சச்சின் வந்திருந்திருக்கான். சிவம் அப்படின்ற அந்த சிறுவனும் வந்திருந்திருக்காங்க. அவர்களுக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு. இறுதியாக 7:15 மணி போல் வீட்டை விட்டு வெளியேறினதுக்கு பிறகு 3வது நிமிஷத்துலேயே அந்த வீட்டுடைய குடும்ப தலைவரான சம்பு சௌத்ரிக்கு கால் பண்ணி, நீங்கள் என்னுடைய ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப் கிட்ட வந்துருங்க, அங்கே நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதன் பிறகு 2 பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியாக 10:45 மணி வாக்கில் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இவன் மற்ற 4 பேருக்கும் என்ன ஒரு கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றினானோ அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை இந்த சம்பு சௌத்ரிக்கும் நிறைவேற்றி இருந்திருக்கான். இறுதியாக 11 மணி வாக்கில் அந்த வீட்டை பூட்டிட்டு அந்த வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே நீ எதுக்காக பண்ண, ஏன் இந்த அளவுக்கு உனக்கு கோபம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அதற்குண்டான பதில்கள் எல்லாத்தையுமே அவன் சொல்லியிருந்திருக்கான். இறந்து போன சம்பு சௌத்ரி அதே பகுதியில் ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஒன்று நடத்திக்கிட்டு வராரு. இதனால் நிறைய வருமானமும் அவருக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஏற்கனவே அவர் வாங்கின ஒரு நிலத்தையும் அந்த சமயத்தில் பல லட்சம் ரூபாய்க்கு வித்திருந்திருக்காரு. இதனால் இந்த பிரபுநாத் அப்படின்றவன் இந்த குடும்பத்துக்கு கூட ரொம்பவே நெருங்கி பழகக்கூடியவன் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனாலையும் அவன் கடன் கேட்டதுமே உடனடியாக இவங்க 4,30,000 ரூபாய் கிட்ட கடன் கொடுத்துருந்துருக்காங்க. இவனும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் கிட்ட செட்டில் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் மீதம் இருக்கிற 30,000 மட்டும் ரொம்ப நாட்களாக இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இதனாலேயே சம்பு சௌத்ரியோடைய குடும்பத்தார்களுக்கு இவன் மேலே பயங்கரமான ஒரு ஆத்திரம் இருந்திருக்கு. மேற்கொண்டு என்னதான் ஆத்திரம் இருந்தாலும் இவன் அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வந்திருந்திருக்கான். அந்த சமயத்திலையும் நான் சீக்கிரமாகவே பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனால் நாட்கள் நகர அவனால் அந்த பணத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால் சம்புவும் சுனிதாவும் பயங்கரமாக இவனை திட்டி இருந்திருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த இந்த பிரபு இவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காலி பண்ணிட்டா இந்த கடனில் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து இவங்களை கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சதி திட்டத்தையே தீட்டி இருந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் இவன் சம்பு சௌத்ரிக்கு கால் பண்ணி, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம், உங்களுக்கு உண்டான பணத்தை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் என்னுடைய ஆஃபீஸ் கிட்ட வந்துருங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி நேரடியாக சம்பு சௌத்ரியோடைய வீட்டுக்கு வந்திருந்திருக்கான். அந்த சமயத்தில் சுனிதா சௌத்ரி அவங்களுக்கு காஃபிலாம் கொடுத்துருந்துருக்காங்க. அப்பவும் சுனிதா சௌத்ரி ஏன் பணம் கொடுக்கல அப்படின்னு அவனை திட்ட ஆரம்பித்ததுமே பயங்கர ஆத்திரம் வந்து அவன் எடுத்துகிட்டு வந்த இரும்பு ராடை எடுத்து அவங்கள பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்து கொலை பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகு தான் 1 by 1 அவங்களுடைய 3 பிள்ளைகளையும் கொலை பண்ணதுக்கு பிறகு ரிட்டன் ஒயின் ஷாப்புக்கு வந்து சம்பு சௌத்ரி கூட சேர்ந்து குடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்திருந்திருக்கான். அதன் பிறகு சம்பு சௌத்ரியும் அதே மாதிரி கொலை பண்ணிட்டு அந்த வீட்டை பூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்ககிட்ட இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேஷனும் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவனுக்கு வேற யாராவது உதவிகள் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி பார்த்ததில் இவன் மட்டும் தனியாகவே தான் இந்த 5 கொலைகளையுமே பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த பிரபுநாத் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு நல்ல உறவு கூட பணம் கொடுத்து வாங்கும்போது சரிவர அவங்க சொன்ன டயத்துக்கு திருப்பி கொடுக்கணும், திருப்பி வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முடியும். அதில் இருந்து தவறும்போது தான் பல இன்னல்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருமே அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. பணம் ஒரு மனிதனை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தியிருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன்.
இந்த பிரபுநாத் அவன் வாங்கின பணத்தை சரியாக கொடுக்காம எந்தவித தவறுமே பண்ணாத அந்த 3 பிஞ்சு குழந்தைகளும் அவங்க அப்பா அம்மாவையும் அநியாயமாக இவன் கொலை பண்ணது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான் நான் சொல்லுவேன். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.